தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49 முதல் 53 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 49ஆம் வாக்கியம், மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என் விருப்பம். தீமூட்ட வந்தேன் என்று சொல்லும்போது அவருடைய அர்த்தம் என்ன? தெய்வம் சொல்கிற வார்த்தை, நான் ஒரு ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்கு. அந்த ஞானஸ்தானம் என்பது என்னது? துன்பம். அப்போ இறைவன் தீமூட்டம் என்பது தூய ஆவி மட்டுமல்ல, மாறாக இந்த இடத்தில் இரவு நான் தீமூட்டம் வந்தேன் என்றால் உலகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, மாறாக இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. அவ்வாறு வாழ்கின்ற பொழுது அங்கு பற்றி எரிகிறது. இது அடுத்தவர்கள், இதுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், தீமைகள், தீய சக்திகள் அங்கு பற்றி எரிகிறது. அந்த பற்றி எரியத்தான் நான் வந்தேன். அந்த பற்றி எரிவதன் வழியாக அவர் கொள்கின்ற அந்த வெறுப்புகள், வைராக்கியங்கள், அவர் கொள்கிற பிடிவாத குணங்கள், அவர்கள் வழியாக கிடைக்கிற வேதனைகள், காயங்கள், அவமானங்கள், துன்பங்கள், அது அத்தனையும் பெறத்தான் வந்திருக்கின்றேன். இதன் வழியாகத்தான் இதோ எனக்கு மீட்பின் பாதை போக முடியும். அதை நான் வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரத்தில் 10-11, மக்கள் சிலரை தெய்வம் மீட்பின் பாதையில் கொண்டு வருகின்ற பொழுது துன்பங்கள் வழியாகவே அவர்களை கொண்டு வருகின்றார். அவர் தெய்வம் தன்னுடைய துன்பத்தின் வழியாக கொண்டு போகிறார். இயேசு பயன்படுத்துகிற வார்த்தை அது ஞானஸ்தானம் என்ற வார்த்தை. தான் படுகிற அந்த துன்பத்திற்கு இறைவன் பயன்படுத்துகிற வார்த்தை என்பது ஞானஸ்தானம் என்ற அர்த்தம் பொருள் கொள்கின்றார். காரணம், திருமுழுக்கு வழியாக அவன் மீட்படைகின்றார். அதே போல் இயேசு தன் துன்பத்தின் வழியாக அந்த மீட்பான் பெறுகின்றான். இயேசுடைய துன்பம் அது ஒரு ஞானஸ்தானம் வழியாக. அதனால்தான் அடுத்து வருகிற வார்த்தைகள், அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் நான் தர வேண்டிய ஒரு திருமுழுக்கு ஒன்று உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்குடலாகி இருக்கின்றேன். என்ன அந்த திருமுழுக்கு? தண்ணீர் அல்ல, மாறாக இதை இரத்தத்தினால், கசையால் அடிப்படுவது, தலையில் முள்முடி போடுவது, அவமானப்படுவது, ஒதுக்கப்படுவது, தெய்வத்துடைய துன்பங்கள், அவருடைய பாடுகள், அதைத்தான் தெய்வம் காத்து கொண்டிருக்கின்றார். அது வரைக்கும் இதோ நான் காத்து கொண்டிருக்கின்றேன். தீமூட்ட வந்தேன்னு சொல்லும்போது மற்றவருடைய உள்ளத்தில் அந்த வெறுப்பு ஏற்கனவே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அது பூர்ணதையில் வரையும், அது நிறைவடையும் போது நான் அந்த திருமுழுக்கு பெற்ற நபராக இருக்கின்றேன். அதன் வழியாக மக்களுக்கு மீட்பு, சிலுவை வழியாக மீட்பு. அன்பானவர்களே, நம்முடைய தெய்வம் எவ்வாறு சந்தோஷத்தோடு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நமக்கு மீட்பு தர்றது என்றால், நீங்களும் நானும் குடும்பத்தில் படுகிற வேதனைகள், குடும்பத்தில் படுகிற அவமானங்கள், கணவன் வழியாக, மனைவி வழியாக கிடைக்கிற அந்த அவமானங்கள் எல்லாமே மீட்பின் பாதையில் அது கொண்டு போய் சேர்க்கும். எப்பொழுது? திருமுழுக்காக நாம் எடுக்கும்போது, என் கணவனுக்காக நான் இல்லாமல் ஆகுகின்றேன், என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பெற்றோர்களுக்காக நான் இல்லாமல் ஆகின்றேன். அந்த இல்லாமல் ஆவது அவருடைய மீட்புக்கு பணியாகும். அது கேவலமாக பணியோ அல்லது ஏமாந்த தன்மையோ அல்ல. நான் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறனோ அந்த அளவுக்கு மீட்பு கிடைக்கும். இறை பாதத்தில் மன்றாடி சக்தியை பெறுவோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.